இவனே இந்த மகன் விசால் கைகள் ஒப்பு கொடுக்கிறோம். இது என்னோட கரங்கள், காயப்பட்ட கரங்கள். இந்த மகன் பூரண விடுதலை பண்ணி இங்கிருந்து ஆண்டவரே சாட்சியோட போன ஆண்டவரே, அப்பா இங்கே எதுவும் பேசுகிற எல்லாம் கைகள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பணும். இந்த வாழை தலையில் இருந்த வலி, ஆண்டவரே அடி, இந்த கையில் இருந்த அடி எல்லாம் விடுதலை பண்ணி மகனுக்கு சாட்சியை பண்ணாண்டவரே. இந்த எமர்ஜென்சியில் ஆண்டவரே மகன் இணைந்து சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. பார்க்குற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியம் செய்யட்டும். மனசோட வாழ்த்துக்கிறேன், ஜபிக்கிறேன், அதிசயம் அற்புதம் பண்ணும். ஒரு ஆவி ஆத்மா சரீரம் முழு சோப்பி கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சொல்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை பாஷவங்க விசாலம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தர்மபுரியிலேருந்து வியாபாரத்துக்கு போயிட்டு உயிர்த்தார் விசால், அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. மகனுக்கு இப்போ அடுத்த மாதம் கல்யாணம் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு உள்ள இப்படி பைக்கில் உயிர்த்தி கொஞ்சம் தலைக்கு அடிபட்டுக்குது, கை கொஞ்சம் இந்த கை கொஞ்சம் அடிபட்டுக்குது. ஸ்கேன் எடுக்கிறாங்க. இப்போது எதுவுமே இல்லாத ஆண்டவர் விடுதலை பண்ணணும், சாட்சியோட அவர் இங்கேருந்து விடுதலை ஆகணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்யட்டும். போல் ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. போல் ஜெபம் பண்ணுங்க ஐயா. அவரும் சொல்லிட்டாரு, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேசணும் கைகளை போடுறோம். கர்த்தர் இங்கே வந்து எத்தனையோ பேர் விடுதலை பண்ண இடம் இது. இன்னும் விடுதலை பண்ணுவார் நான் விசுவாசிக்கிறேன். மனசு உதவி, டாக்டர் உதவி, எல்லா ஆஃபீஸர் உதவி, எல்லா உதவியும் உங்களுக்கு வரட்டும். அதுக்காக ஜபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யட்டும். பேசுவேன். ஆமாம். சொல்லுங்கள்.